சரி, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 6 to 7% ஃபாலில் இருக்குது. கிராஷ் வரத்துக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இப்போ நிறைய பேருக்கு ஒரு டிமாண்டுமே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மக்கள் எப்படி சார் டேக்கிள் பண்ணுறது? இப்போ பர்டிகுலராக மிடில் ஈஸ்ட் இருக்கிறதுனால பெட்ரோல் சிலிண்டர் அந்த மாதிரி பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க 15 to 20% ஏதாவது ரீசனுக்காக மார்க்கெட் கீழே வந்துட்டு தான் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் வரத்தான் செய்யும். பட் என்ன ரீசன்னு தெரியாது, எப்போன்னு தெரியாது. அதுதான் ஃபேக்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் கிராஷோ இல்லை சைட் வைஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு டைம் கரெக்ஷன். ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு கண்டிப்பாக. ஆனால் ஒரே ஒரு கேள்வி என்ன, இது எப்போ முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப்பில் ஒரு பெரிய ஃபாலோ வந்து பார்த்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா மிட் கேப் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி டைட்டில் தான் அது கிராஜுவலாக பண்ணணும். பேனிக் செல்லிங்கிறது எப்பவுமே உண்டானது தான். உங்களுக்கு இதை பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர் இப்போ நம்மளே 4 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ எஃப்ஐ போனாலும் அதுக்கு ஈக்குவலாகவும் அதுக்கு கூடுதலாக தான் எவ்ரிடே வென்எவர் த மார்க்கெட் இஸ் ஃபாலிங் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் தே ஆர் இன்வெஸ்டிங். ஸோ வேர் தே ஆர் கெட்டிங் மணி. இது வந்து எப்படின்னா வேர்ல்டு லெவலில் நடக்கிற இதை பற்றி நம்ம எல்லாம் டாலர் டேர்ம்ஸில் தான் வாங்குகிறோம். ஸோ இதுக்கும் டாலருக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற வார் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் தான் இப்போ கோல்டு இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இதே இது நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் பாருங்கள், ஸ்டில் ஈக்விட்டியோட பெட்டராக கோல்டு கொடுக்கல. லாஸ்ட் 2 இயர் 3 இயரில் தான், அதுவும் லாஸ்ட் 1.5 இயரில் 50% to 100% கோல்டு சில்வர்லாம் ஏறுறதுனால தான் இது தெரியும். ஆனால் இன்னும் 15 இயர்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஈக்விட்டி பெட்டர் இருக்கு. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்டே ஆஃப் இன்சோ பிரைவேட் லிமிடெட் ஃபவுண்டர் ஹரிஹரன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கு? ஃபைனல். சரி, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 6 to 7% ஃபாலில் இருக்குது. கிராஷ் வரத்துக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இப்போ நிறைய பேருக்கு ஒரு டிமாண்டுமே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மக்கள் எப்படி சார் டேக்கிள் பண்ணுறது? இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்தியா நிறைய இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பர்டிகுலராக மிடில் ஈஸ்ட் இருக்கிறதுனால பெட்ரோல் சிலிண்டர் அந்த மாதிரி இருக்குது. கவர்மெண்ட்டும் அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருந்திருக்காங்க, முன்னாடியும் இப்போவும் சரி. இதெல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் ஈரான் அண்ட் இஸ்ரேல் இந்த இதனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் இங்கிலாந்து தேர் அர்ஜிங், நாட் ஓன்லி தேர் வேர்ல்டு லீடர் ஆல்சோ அர்ஜிங் டு ஸ்டாப் த வார். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இதனால் தேவையில்லாமல் எல்லா இடத்துலையுமே இன்ஃப்ளேஷன் இதாகுது, எனர்ஜி கட்டு இதாகுது. ஸோ இதனால் இது ரொம்ப நாள் நீடிக்காதுங்கிற ஒரு இது உண்டு. மொரோவர் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆஸ் எ இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் 2 to 3 இயர் பீரியடில் நிறைய தே ஏர்ன் தட் ரிட்டர்ன் வந்து நிறைய வந்திருக்கு. அது நிறைய இது ரீசெண்ட்லேயும் இருக்குது. பழைய இதில் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஈராக் வார்லேயும் சரி, இந்த 9/11 ப்ராப்ளத்துலேயும் சரி, ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த யுக்ரைன் ரஷ்யா வர அதுதான் சொன்னீங்க, ஆல்மோஸ்ட் 4th இயர் நவ். ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்க, அதனால் எந்த கம்பெனிஸ்லாம் பாதிக்குதோ அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் ஃபியூச்சரில் நடக்கும். மார்க்கெட் கிராஷ் வரதுக்கு எது வாய்ப்பு இருக்கா சார்? கிராஷ் இந்த எப்படி நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 15 to 20% ஏதாவது ரீசனுக்காக மார்க்கெட் கீழே வந்துட்டு தான் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் வரத்தான் செய்யும். பட் என்ன ரீசன்னு தெரியாது, எப்போன்னு தெரியாது. அதுதான் ஃபேக்ட். அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணுறாங்க ஃபண்ட் மேனேஜர், மோஸ்ட் ஆஃப் இது ஃபுல்லி இன்வெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பர்டிகுலர் செக்டர், அதில் உள்ள கம்பெனிஸு பிஇ ரேஷியோ, ஏர்னிங் எப்படி இருக்குது, க்ரோத் இருக்குது, அதெல்லாம் பார்த்து தே ஆர் கோயிங் டு டூ தட். ஸோ அதனால் லாங் டேர்ம் வச்சு நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். ஷார்ட் டேர்ம் இருக்கிற பாயிண்டாக வச்சு ஈக்விட்டிக்கோ மியூச்சுவல் ஃபண்டுக்கோ வராதிங்க. இல்லைனா அதுக்கேற்ற ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்லேயோ ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்லேயோ வச்சுக்கணும். அப்படி தான் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும்போது க்ரோத் ஸ்டாக்ஸ் போகிறது பெட்டர், டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்ஸ் போகிறது பெட்டரா சார்? சைட்வேஸ் இருக்கும்போது ஆல்வேஸ் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன் சைட் இஸ் லெஸ். மார்க்கெட் இறங்கினாலும் இது இறங்கும், பட் கம்மியாக தான் இறங்கும். க்ரோத் ஸ்டாக் ஆல்வேஸ் மொமெண்டம் ஆர் புல் ரனில் தான் நிறைய ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்கள் அதுக்காக இப்போ இந்த டயத்தில் எல்லாமே டிவிடெண்ட் ஸ்டாக்லையும் வச்சுக்கக்கூடாது. ஒரு ஆல்வேஸ் இங்கே போர்ட்ஃபோலியோ சப்போஸ் 1 crore வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 10 crore டிவிடெண்ட் டீல் ஸ்டாக்கில் நீங்கள் வச்சுக்கிறது பெட்டர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் கிராஷோ இல்லை சைட்வேஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டைம் கரெக்ஷன். ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக. ஆனால் ஒரே ஒரு கேள்வி என்ன, இது எப்போ முடியும், எப்போ சைக்கிள் மாறுன்னு தெரியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், கிராஜுவலாக நெக்ஸ்ட் 2-3 monthஸில் ஒரு ஃபண்டில் லிக்விட்லேயோ இதுலேயோ வச்சுக்கிட்டு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இதில் இப்போதைக்கு சஜஸ்ட் பண்ணுறதுல டைவர்சிஃபைடு ஃபண்டு, மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப்
அதில் எஸ்டிபியாக பண்ணுறது நல்லாயிருக்கும். இல்லைன்னா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு அசெட் கிளாஸ் வந்து தட் வில் டூ வெல். லாஸ்ட் 2 இயர்ஸாக மார்க்கெட்லேருந்து அவ்வளோவா ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்போவுமே இந்த மார்க்கெட் கிராஷ், இந்த வார் கண்டிஷன் இது எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ வந்து 5 to 7% வந்து ஃபால் ஆயிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? 5 to 7% ஃபால்ங்கிறத விட இப்போவும் பாருங்கள் 4 இயர் 3 இயர் ஆர் 5 இயர் டைவர்ஸ்ஃபைடாக வச்சுருந்தாங்கன்னா ஸ்டில் இட் இஸ் ஷோயிங் 12% 13%. 100% ஈக்குவிட்டி இருக்கிறவங்களுக்கும் இப்போ 15-16% இருக்குது. அப்போ எதனால் அது அந்த அசெட் அலோகேஷன் டைவர்ஸ்ஃபைடு வச்சிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த இவ்வளோ நீங்கள் சொல்கிற 7%ஓ 10%ஓ ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 20% விழுந்திருக்கு. லார்ஜ் கேப் தான் 6-7% வந்திருக்கு. மிட் கேப்பும் நிறைய விழுந்திருக்கு. பட் இந்த இதுலேயும் டைவர்ஸ்ஃபைடாக இருந்தவங்களுக்கும் ஸ்மால் கேப் நீங்கள் சொல்கிற மாதிரி 3% 4% இருக்குது. ஆனால் ஆஸ் எ ஓவரால் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ஸ்டில் பீப்புள் ஆர் தேர் அரௌண்ட் 12 to 16% ரிட்டர்ன் இன்னும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மால் கேப், மிட் கேப்பில் ஒரு பெரிய ஃபாலை வந்து பார்த்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா மிட் கேப், ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி டைட்டில் தான் அது கிராஜுவலாக பண்ணணும். ஓகே. இப்போ ஃபர்தர் ஃபால் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. செக்டார் ஸ்பெசிஃபிக் தான் இருக்கும். நீங்களாக போய் அந்த மிட் கேப் ஸ்டாக் செலெக்ஷன் போகிறத விட இப்போ மேக்ஸிமம் ஸ்மால் கேப்பே நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரி 10 lakhs பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 5 to 10 ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதில் 2 ஸ்டாக்களோட மைனஸ் வந்தால் கூட ரிமைனிங் 8 ஸ்டாக்கோட ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வைப் அவுட் ஆயிரும். ஸோ பெட்டர் கோ த்ரூ த மியூச்சுவல் ஃபண்ட். அதுலேயும் ஸ்டாகர்ட் மேனரில் இதே சொன்ன மாதிரி தான் 2 to 3 months எஸ்டிபி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 3 to 5 year பீரியடில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 14 to 15% ரிட்டர்ன் மினிமம். இப்போ 2024 வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து மைனஸில் தான் இருந்துக்கிட்டு வரும். ஸோ இப்போ எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணலாம்? பியூர் ஈக்விட்டி ஃபண்டில் பண்ணியிருந்தால் தான் மைனஸில் இருக்கும். ஈவன் 6 months முன்னே மல்டி அசெட்டும் சரி ஹைப்ரிட்டு இதாக இருக்கும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா அதில் 65 to 75% வரைக்கும் ஈக்விட்டி போகிறாங்க. பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரிட்டர்ன் 2 to 3%. பட் மல்டி அசெட்லாம் இன்னும் டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் பியூர் ஈக்விட்டி ஃபண்டு போகிறதுனால மைனஸில் இருக்கும். இந்த டைத்தில் அந்த ஃபண்ட்ஸு குட் ஃபண்டு நல்ல டைவர்ஸ்ஃபைடு மல்டி கேப் இருந்ததுன்னா யூ கேன் ஆவரேஜ் தட். ஓகே. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். திஸ் இஸ் த ரைட் டைம் டு டூ தட் திங். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எல்லா அசெட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸும் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. கோல்டுமே இப்போ ஸ்டாக்னண்ட்டாக தேங்கி நிற்குது. அதே மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டுமே ஒரு ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த சமயம் ரியல் எஸ்டேட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாமா சார்? சரி, இப்போ நீங்களே சொல்லி இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமான எது ஏறும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட் மேனேஜர் பாண்டு இதை லாங் டேர்ம் பாண்டா ஷார்ட் டேர்ம் பாண்டா தே ஆர் கோயிங் டு சீஸ். ஸோ ஆல்வேஸ் உங்களோட இதில் ஆஸ் எ கன்சர்வேட்டிவ் 3 விதமாக நீங்கள் பார்க்கலாம். கன்சர்வேட்டிவ், மாட்ரேட், ஹை ரிஸ்க். கன்சர்வேட்டிவ் போலியோ இருந்தாலே நாங்கள் 30 to 40% ஈக்விட்டி சொல்கிறோம். ரிமைனிங் 40-50% டெட், அரௌண்ட் 20 to 30% கமாடிட்டிஸ் வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்கிறவங்க வந்து ஹைப்ரிட் போனீங்கன்னா அரௌண்ட் 65-70. நீங்களாக அதை பண்ணுறதை விட, ஏன்னா பாண்டை வந்து எப்போ இன்ஃப்ளேஷன் குறையும் என்னன்னு தெரியாது. அப்போ லாங் டேர்ம் பாண்டா ஷார்ட் டேர்ம் பாண்டா அதெல்லாம் இருக்குது. செகண்டரி மார்க்கெட்டில் தான் வாங்கி விற்க முடியும். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் போனாலே 7% தான் ரிட்டர்ன் வரும். நீங்கள் பர்சனலாக பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு பே மோர் டேக்ஸ் ஆன் தட். அதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் நல்ல இதாக பார்த்து ஹைப்ரிட்டோ இல்லை பேலன்ஸ் அட்வான்டேஜோ மல்டி அசெட் போனீங்கன்னா அவங்களே டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம் அந்த கோல்டில் நிறைய வைக்கணுமா, சில்வரில் வைக்கணுமா, இல்லை ஈக்விட்டியில் நிறைய வைக்கணுமா, பாண்டில் தே ஆர் கோயிங் டு டிசைட். அப்படி கொடுத்த ரிட்டர்ன் தான் இந்த மார்க்கெட்லேயும் பெட்டர் ரிட்டர்ன் வந்திருக்கு. இப்போ மார்க்கெட் அண்டர் வேல்யூட இருக்கா, ஓவர் வேல்யூடில் இருக்கா சார்? இப்போ நார்மல் 10 month ஆவரேஜில் சேம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது உங்களுக்கு. அரௌண்ட் 18.5 18.5 தான் ஃபார்வர்ட் பியில் இது இருக்குது. ஸோ இது அண்டர் வேல்யூவும் இல்லை ஓவர் வேல்யூவும் இல்லை. பட் அண்டர் வேல்யூ இன்னும் இறங்க இறங்க நீங்கள் வாங்கலாம். இப்போ எஸ்டபிள்யூபி இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணல? இப்போ வந்து அமௌண்ட் எடுக்கிறத பாஸ் பண்ணிக்கலாமா? டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்வெஸ்டர் ப்ரொஃபைல் அது. ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் வந்து தான் ஹவுஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா ரொம்ப ஹையராக எடுத்துருந்தாங்கன்னா குறைச்சிக்கலாம். இல்லை எனக்கு வேறு ரெண்டல் இன்கம் வருது, வீட்டில் வேறு யாரோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இது நிப்பாட்டிக்கலாம். ஸோ மார்க்கெட்டுக்கு சைக்கிள் தகுந்தபடியும் அவங்களோட பேக்ரவுண்ட் பொறுத்து தான் நாங்கள் அதை சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து எந்த செக்டாருக்கு மார்க்கெட் பபிள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? அது தெரிஞ்சுன்னா எல்லாருமே ஷார்ட்டு போவாங்கல்ல. அது தெரியாது. ஒன்று வந்த பிறந்தான் தான் பபுள் வந்த பிறந்தான் தான் தெரியும். இதே உல்ட்டாவாக கேட்டிங்கன்னா எந்த செக்டார் பண்ணலாம் அப்படின்னாக்கா எங்களால் பெட்டராக சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் ஜோசியம் பார்த்து சொல்கிறது இல்லையா. என்ன ஃபேக்டோ வித் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி வி ஆர் சஜஸ்டிங் தட். ஓகே. இப்போ இந்த வார் கண்டிஷன் டைமில் எந்த மாதிரி செக்டார் இல்லை ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் சார்? ஸ்டாக் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ என்பிஏ எல்லாம் கம்மியாக இருக்குது. ஓவரால் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்தாலே இந்தியா பாப்புலேஷன் 140 crore 7% ஒன்லி so far they are invested. லாங் வே டு கோ. ஸோ அந்த மோரோவர் என்பிஏலாம் கம்மி இருக்கிறதுனால மோரோவர் இப்போ தான் கிரெடிட் ஆஃப்டேக் லாஸ்ட் 2 months கிரெடிட் ஆஃப்டேக்ங்கிறது தோஸ் ஹூ ஆர் பாரோவிங் மணி ஃப்ரம் த பேங்க்ஸ்.
அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய பேர் லோன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தே ஆர் மோர் கான்ஃபிடென்ட் அபவுட் த பிஸ்னஸ் தான் அர்த்தம். ஸோ பேங்கோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஹெல்த் செக்டர் ஆஃப்டர் கோவிடே அது நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ இது நிறைய பேர் பாலிசி எடுக்கிறது இது எல்லாமே. இப்போ ஹெல்த் செக்டார்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இவங்க வந்து ஃபார்மா கம்பெனிஸ்லேயும் ஃபார்மாவுக்கு சப்ளை பண்ணுற கெமிக்கல் கம்பெனியும் பண்ணுவாங்க, அதேமாரி ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்க, டயனிக்ஸ் லேப் அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லேயும் பண்ணுறாங்க. ஸோ அது டைவர்சிட்டியாக இருக்கும். தென் சம் செக்டர் ஐடி கம்பெனிஸ், இப்போ மார்க்கெட் விழுந்த அப்புறம் டாலர் ஏறுறதுனால கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இஸ் தேர். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக யூ கேன் பார்க் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, டிஃபென்ஸ் ஆயில் செக்டர்லாம் வேண்டாமா சார்? அதுதான் இப்போ ரினியூவல் எனர்ஜியில் பண்ணலாம். ஆயில் செக்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு வைடு எல்லாமே ஈவியில் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் இந்த விண்மில் ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை ஈவி இதுக்கோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பாக க்ரோயிங் செக்டர். அது மாதிரி இதில் எனர்ஜி செக்டர்லேயும் பண்ணலாம், அதுவும் சேஃப். இதுதான் இப்போ டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலன்னு குளோபலாக ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது சரியான ஆப்ஷன்? நமக்கு குளோபலுங்கிறது இல்லைங்களா, நமக்கு குளோபல் மார்க்கெட்டுங்கிறது அவங்களுக்கும் அதே மாதிரி தான். இப்போ லாஸ்ட்டு 15-20 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா டாலர் டைம்லேயே சொல்கிறேன், இந்தியன் ஈக்விட்டி ஹாஸ் கிவன் பெட்டர் ரிட்டர்ன் தென் வேர்ல்டில் எனி அதர் தவிர. ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் வேணால் சம் கண்ட்ரியில் கொடுத்துக்கலாம். இங்கே 2 இயர் 3 இயர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் தான் நிறைய கொடுத்துருக்கு ரிட்டர்ன். ஓகே, சைனாலே அதிகமாக தானே சார் கொடுத்துருக்கு? சைனாலேயே 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டவுனாக இருந்தது. இப்போ எதுக்காக இங்கே விற்றுட்டு போகிறாங்க? 15-20 வருஷமாக மியூச்சுவல் எஃப்ஐஎஸ் வந்து தே இன்வெஸ்டட். இப்போ நம்ம மார்க்கெட் வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஆனவுடனே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சைனா, பிரேசில், வியட்நாம், யூஎஸ்லாம் சீப்பாக இருந்தது. இப்போ அங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் 20-30% ஏறிடுச்சு. இப்போ அங்கே விற்றுட்டு திருப்பி சைக்கிள் திருப்பி இங்கே வருவாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இப்போ வந்து மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து டொமஸ்டிக் இன்ஃப்ளோஸ்னால தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்னுமே வந்து வெளியே போட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்னுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கும், நான் எல்லாத்தையும் பேனிக் செல்லிங் பண்ணுறதுனால தான் இப்போ வந்து மார்க்கெட்டுமே வந்து கரெக்ஷனில் இருக்குது. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? பேனிக் செல்லிங்கிறது எப்பவுமே உண்டானது தான் உங்களுக்கு. இதை பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர் இப்போ நம்மளே 4 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ எஃப்ஐ போனாலும் அதுக்கு ஈக்குவலாகவோ அதுக்கு கூடுதலாக தான் எவ்ரிடே வென்எவர் த மார்க்கெட் இஸ் ஃபாலிங் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் தே ஆர் இன்வெஸ்டிங். ஸோ வேர் தே ஆர் கெட்டிங் மணி? நம்மளோட இன்கம் ஜாஸ்தியாகிறதுனால தான் வி ஆர் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங். ஸோ இப்போ கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது இந்த growth நடந்துட்டு இருக்குன்னு. அப்போ எவ்ரி ஃபால் தே ஹேவ் டு இன்க்ரீஸ் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு, வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு நல்லது இருக்கும். பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸ்லாம் எப்பவும் சொல்லுதா ரிட்டர்ன் வரும் உங்களுக்கு, பட் அது இன்ஃப்ளேஷனுக்கும் கம்மியாகவோ கொஞ்சம் அட்ஜஸ்டட் அந்த ரேட்டில் தான் வரும். நீங்கள் ஈக்விட்டிலையோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ டைவர்சிஃபைட் எதாவது பண்ணும்போது யூ கேன் கிரியேட் வெல்த் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். இப்போ எப்பவுமே வார் கண்டிஷன் வந்தால் கோல்டு ப்ரைஸ் தான் அதிகமாகும். முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து கோல்டு ஆல்ரெடி ஒரு பீக்குக்கு போனதுனால இப்போவுமே கோல்டு ப்ரைஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து உயரவே இல்லை, இப்படியே தான் இருக்குமா சார்? இது வந்து எப்படின்னா வேர்ல்டு லெவலில் நடக்கிற இதை பற்றி தான். நம்ம எல்லாம் டாலர் டேர்ம்ஸில் தான் வாங்குகிறோம். ஸோ இதுக்கும் டாலருக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற வார் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனுக்கு தான் இப்போ கோல்டு இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இதே இது நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் பாருங்கள், ஸ்டில் ஈக்விட்டியோட பெட்டராக கோல்டு கொடுக்கல. லாஸ்ட்டு 2 இயர் 3 இயரில் தான், அதுவும் லாஸ்ட் 1.5 இயரில் 50% to 100% கோல்டு சில்வர்லாம் ஏறுறதுனால தான் இது தெரியுது. ஆனால் இன்னும் 15 இயர்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஈக்விட்டி கிவிங் பெட்டர் ரிட்டர்ன். ஸோ இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இது ரிட்டர்ன் கொடுக்கும், ஆனால் ஈக்விட்டியை இங்கே பீட் பண்ணுற மாதிரி கொடுக்குமாங்கிறது டவுட்ஃபுல் தான். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஒன்லி தட் தே வில் கெட். இன்னொரு மெயின் ரீசன் ஏன் கோல்டு ப்ரைஸ் ஏறிச்சுன்னா, மேஜர் கண்ட்ரிஸ் தே வாண்ட் டு ரெடியூஸ் த டிபெண்ட் ஆன் டாலர். ஸோ அதை விட்டுட்டு கோல்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் ஆல்சோ த ஒன் ரீசன். இப்போ நம்ம எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா இவ்வளோ நாள் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸே கிடையாது, இப்போ நான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேருந்து ஸ்விட்ச் பண்ணி டெட் ஃபண்ட்ஸ்க்கு மாற்றிக்கலாமா அப்படின்ற கொஷனுமே இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? டெட் ஃபண்டில் நாங்கள் சஜஸ்டே பண்ண மாட்டோம் இப்போதைக்கு. அது வந்து ஒன்லி ஃபார் ஷார்ட் டேர்ம். இதுக்கு இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இது வேண்டாம்னா எக்ஸ்பென்சஸ்க்கு எதாவது வேணும், இல்லை மேரேஜ், ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுவும் கூட அர்பிட்ரேட் பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் இது பண்ணிவிட்டோம். டெட் ஃபண்டில் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணால் 7%க்கு மேலே வராது இன் ஃபியூச்சரில். ஆனால் இப்போ மார்க்கெட்டில் அது கூட வரல சார். அப்போ 7% ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்ல? நீங்கள் 1 இயருக்கு தானே பார்க்குறீங்க. ஓகே, நீங்கள் 5 வருஷம் 3 வருஷம் வச்சாலும் அதிலே தான் வச்சுருந்தீங்கன்னாலும் இதில் 7% தானே வரும். இப்போ மார்க்கெட்டில் இறங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக 12 to 13 ஈக்விட்டியில் கண்டிப்பாக வருமே. இப்போ இல்லைனாலும் 2 to 3 இயர்ஸில் வரும். நிறைய பேருக்கு என்ன, நம்ம கமெண்ட் செக்ஷன்லையுமே பார்த்தோம், நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதனால் வந்து நீங்கள் இறங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து 2 இயர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய லாஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன சார்? டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நேற்று பிறந்தவங்க இல்லையா. 1964 மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து யூடிஐலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. நாங்களும் 20 வருஷமாக 25 வருஷமாக இருக்கும். நாங்களும் இதே மிஸ்டேக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். மார்க்கெட் இறங்கும்போது எங்கள் சொந்த இதுவே விற்றுருக்கோம். நாங்கள் எங்களோட இன்வெஸ்ட் நீங்கள் வந்து பாருங்களேன் நாங்கள் எதில் பண்ணியிருக்கோம் என்னங்கிறது. ஏன்னா இதில் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது.
இப்போ எங்களுக்கு அதனால் வந்தாலும் இது ஒன்று தான் சொல்லி தான் அப்படின்னு கிடையாது. மோரோவர் 99% ஆஃப் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா கிளையண்ட் லாஸ்ட்டில் வந்து நாங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு எப்பவும் நினைக்கவே மாட்டோம். அப்படி இருந்தானா எங்களுக்கு க்ரோ ஆகாது, கிளையண்ட் பேஸு க்ரோ ஆகாது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் தானே, நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி மீடியா இதுலனாலும் வருது. அப்போ அவங்க வந்து பார்த்து ஒரு 2 வருஷம் நாங்கள் சொல்கிறது அதுதானே, 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலையோ நாங்கள் சுப்பீரியர் ரிட்டர்ன் சொல்லவே இல்லை. ஃபினான்ஷியல் பிளானிங் தான் பண்ணுறோம். யாரெல்லாம் 3 இயர் 5 இயர் இருக்காங்களோ இன்னும் டபுள் டிஜிட் ரிட்டர்ன் அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மூலமாக எங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ.